Yeah, this is Venkat for venkatfin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan பண்ணனும். நம்பர் வந்து venkatfin.com ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். பேசிக்கலி ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணும்போது எவ்வளோ சம்மர் ஷூட் எடுக்கலான்னு கேட்பாங்க. நான் திருப்பி சொல்லுவேன், கார்பரேட் குரூப் ஹெல்த் கார்டு நம்பி இருக்காதீங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் எப்போ பட்ஜெட் இருக்கோ அப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் வாங்கிக்கோங்கன்ட்டு. அதே மாதிரி தான் கதையும் நான் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு சொல்கிறேன். The thing is that ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்குது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பெருசாக பூம் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் வந்துட்டு அதுதான் வேணும்னு கேட்குறாங்க என்கிட்ட. இவங்க வந்து நான் ஒரு ஆன்லைன் இன்சூரன்ஸ் செல்லிங் பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் சார் வருது. ஸோ ஐ வாஸ் லைக், அவங்க ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்குங்கிறாங்க. அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அது வேறு விஷயம். பட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆன்லைன் இன்சூரன்ஸ் செல்லிங் பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம் வந்து ஒரு 5% ஸ்டேக் வச்சுருக்கான். இந்த பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கம்ப்ளீட்டாக பேக் பண்ணுறதே அந்த ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம் தான். ஆப்வியஸ்லி சரிங்களா. நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறேன், இன்சூரன்ஸ் செல்லிங் பிளாட்ஃபார்மு. அப்புறம் நான் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்கிறேன். நான் எதை நான் ப்ரொமோட் பண்ணுவேன், என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணேன். விச் ஹேப்பன்ட், அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம், அது வேறு விஷயம். அவங்களுக்கு வந்து மற்ற க்ரோத் ஸ்டோரி இருக்குது. லாஜிக் இதுதான். ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சது. ப்ரைவேட் ஈக்விட்டிஸ்னால் ஃபிர்ம்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிமெண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதிலெல்லாம் க்ரோத் செக்டார்னு பார்ப்பாங்க. ஒரு டெக்னாலஜி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்மெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, வாங்கடா இவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் எல்லோரும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பார்த்துக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. மணி இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த பாக்கெட். அந்த ஹெல்த் கேருங்கும் போது கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகும், மேண்டேட்ரியாக இருது. சரிங்களா. அதனால் ஹாஸ்பிட்டல் செயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது என்ன டேட்டாவை பாருங்கள். இன்சூரன்ஸ் செக்டாரில் 100% எஃப்டிஐ இன் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் செக்டார்னு விச் இஸ் டேஞ்சரஸ், ஆல்ரெடி மார்க்கெட் சேச்சுரேட்டட். இந்த கதை எதுக்குன்னா, உங்கள் காசு வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி செலவாகுங்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கு. ஏன்னா ஆரம்பிக்கிறவன் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும், ஒரு அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் கொடுக்கணும்னு நினச்சாலும் இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க, உங்கள் ஹாஸ்பிட்டல் செயினை அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2023 மாத்திரம் $5.5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற ஹெல்த் ஹாஸ்பிட்டல் செயின்ஸுக்கு. இதில் யாரெல்லாம் இன்வெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ஸ் மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சிங்கப்பூர்ஸ் டெமசெக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். கேர் ஹாஸ்பிட்டலில் யூஎஸ் பேக்ட் பிளாக் ஸ்டோன். அப்புறம் ஆன்டாரியோ டீச்சர்ஸ் பென்ஷன் பிளான். இந்த காசை கொண்டு வந்து இங்கன்னா இந்தியாவில் வந்து சயத்ரி ஹாஸ்பிட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க செயின் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. சிவிசி கேபிட்டல், இந்த சிவிசி ஃபார்மசின்னு வச்சுருப்பாங்க யூஎஸில், ஃபுல்லாக பெரிய ரொம்ப ஃபேமஸான ஃபார்மசி செயின். அவங்க தே ஹேவ் அ விசி ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபேம். அவங்க வந்து ஹெல்த் கேர் குளோபல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி there are several investments going on in the healthcare in the hospital chains. பிரச்சனை நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆல்சோ டெல்லிங். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு 0.6 பெட்ஸ் தான் இருக்குது. அதாவது 1000 பேர் நம்ம இருந்தோம்னா நம்ம பாப்புலேஷனுக்கு 0.6 பெட்ஸுங்கிறது கம்மிங்கிறாங்க. வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 1000 பேருக்கு 3 பெட்டாவது இருக்குங்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இப்போ ஒரு Tier 2 டவுன் இருக்குது, அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓரளவுக்கு நம்ம ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலும் மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்களாமா, கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி எடுத்துட்டா. ஓகே, மக்கள் என்ன பண்ணுறாங்களா, அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்களாம் விரும்பி. சரி, ஓகே, அங்கே நல்ல லிஃப்ட் வசதி இருக்குது, கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மக்களுடைய மென்டாலிட்டியும் ஓகே, அப்பா அம்மாவை நல்ல இடத்துல போய் ட்ரீட் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் அஃபோர்டபிலிட்டிங்கிறது இல்லாமல் போயிடுது. இதில் என்ன ஆகும், நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் எஃப்டிஐ அலோவ் பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸு. அப்புறம் கடைசியில் அவன் என்ன பண்ணுவான், ஐபிஓ லான்ச் பண்ணுவான், அதில் ஒரு 3 times 10 times காசு வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தனுக்கு விற்றுட்டு போயிடுவான். அவ்வளோதான் அவன் பண்ண போகிறது வேலை. ஹாஸ்பிட்டல் செயின்ஸ்லையும் இந்த மாதிரி ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன ஆக போகுதுன்னா, அமெரிக்காலையும் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸ் பேக் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ் 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் சொல்கிறேன் கேளுங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்ஜரிக்கு இந்த கேப் இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா குவெஸ்டின் பண்ணுவாங்க. இப்போ ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்முக்கு என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்ம்ஸ் ப்ராஃபிட் வேணும். அப்போ என்ன பண்ணுவான்னா, ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஜாஸ்தி சார்ஜ் பண்ண வேண்டியது வரும். இல்லாட்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாஸ்தி சார்ஜ் பண்ண முடியலன்னா கம்மி டாக்டர்ஸ் வச்சுக்குவாங்க, கம்மி, அதாவது அட்மின் ஸ்டாஃபு, நர்ஸு, இவங்களாம் கம்மியாக, அதாவது நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டிய ஆளுகளை கம்மி பண்ணுங்கம்பாங்க. ஸோ இதில் பிரச்சனை ஆகும். என்ன ஆகும், கேர் கிவிங்
அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் என்ன? ஒரு டெடிகேட்டட் சப்போர்ட். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல ஒரு டெடிகேட்டடான டாக்டர் இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம போகிறோம். ஆனால் அது வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம் வந்துட்டு ஆசை காமிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறவங்களுக்கும் அந்த காசு தேவைப்படுது ஃபார் பையிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங் தேர் பிஸ்னஸ். தேவையான எக்ஸ்பென்ஷன் தான். ஆனாலும் ஹெல்த் கேர் இஸ் நாட் கோயிங் டு பி அஃபோர்டபுள் எனிமோர். இதெல்லாம் கடைசியில் நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இப்போ ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாரு, 10 lakh 12 lakh ஆனுவல் இன்கம் வாங்குறாரு. நான் சொல்லுவேன் ஒரு 5 lakhக்கும் 10 lakhக்கும் சம்மர் ஷூட் வாங்கிக்கோங்க சார் போதும்னு இப்போ நான் மனசார சொல்லிட்டு இருக்கிறேன். நான் 20 lakh வந்தால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்கவே வேண்டாம். 5 கோடிக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும், ஆனால் 1 கோடி தான் வாங்குறாங்க. அது வேறு விஷயம். அது தாராளமாக 5 crore வாங்கலாம், வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் பிரச்சனை. வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி கால் வருதுன்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவுக்கு 1 லட்சம் சம்மர் ஷூட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட வேண்டியது. இன்றைக்கி அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, 1 லட்சம் சம்மர் ஷூட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? எனக்கு ஃபோன் வருது, 4-5 பேர் கால் பண்ணி பயங்கர கோவம் வரும் எனக்கு. ஏங்க 50,000 சம்பாதிக்கிறவங்க கன்சல்ட்டிங் பண்ணுறான், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு 5 lakh ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டு அதை ரினிவல் பண்ணுறதுக்கு நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க. கொஞ்சமாவது அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கணும்னு நான் சொல்லுவேன். என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சிட்டு இந்த 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்மர் ஷூட் பத்தாதோன்னு தோணுது எனக்கு. வசதி இருக்கவங்க தாங்க வாங்க முடியும். ஒரு 20 lakh ஆனுவல் இன்கம் இருந்தால் தாராளமாக 15 lakh 20 lakh 25 lakh சம்மர் ஷூட் வாங்கலாம். 10 lakh சம்மர் ஷூட் ஆனுவல் இன்கம் இருக்கவங்கலாம் போதும் 10 lakh சம்மர் ஷூட் தான் வாங்கன்னு இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி சொல்ல ஃப்யூச்சரை யோசனை பண்ணி பார்த்தா எல்லாரும் மாட்ட மாட்டோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வைக்கிறவங்களாம் அதை யூஸ் பண்ண போகிறோமா? கிடையாது. அதில் ஒரு 10ல் ஒருத்தன் மாட்டிக்குவோம் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தால். மற்றவங்களுக்குலாம் கிளைம் 1 லட்சம் 2 லட்சம் தான் வரும். நம்ம யூஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துப்போம். ஸோ ஐ எம் ரியலி ஒரீட் அபவுட் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ். ஹாஸ்பிட்டலைசேஷன் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ். அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.